இந்த குர்ஆன் கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரகா. இந்த குர்ஆன் எவ்வளவு பரக்கத் என்றா உங்களோட வாழ்க்கையில பரக்கத்தை கொண்டு வரக்கூடியது. இன்னைக்கு பரக்கத்தை தேடி நாங்க அலையிறோம். 30-40 வருஷத்துக்கு முன்னால வீடுகளுக்கு கிட்டால நடந்து போகும் பொழுது குர்ஆனுடைய ஓசை கேட்கும். வாப்பா ஓதுவாங்க, உம்மா ஓதுவாங்க, பிள்ளைகள் ஓதுவாங்க. இன்றைக்கு குர்ஆனுடைய திலாவத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு மக்ரிபுக்கு போறோம், எல்லா டிவிகளும் சிலர்கள் போன்லயும் வேற வேற விஷயங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு ரூஹ் என்பதாக அல்லாஹ் சொல்றார். ஒரு மனிதனுக்கு ரூஹ் இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனை பார்த்து நாம் சொல்லுவோம் மையத் என்று சொல்லுவோம். இன்றைக்கு வீட்டில் உள்ள எல்லாரும் தொழில் செய்யறாங்க, ஆனா வீட்டுல பரக்கத் இல்ல. பரக்கத் இல்ல. கொண்டாந்த சல்லி இப்பதானே எவ்வளவு கொண்டே வந்த சாமானங்கள் வாங்க எல்லா சல்லியும் முடிஞ்சு கொண்ட சாமானம் எப்படி வீட்டுல முடியுதுன்னு தெரியாது. பரக்கத்தின்மை. ஏன் காரணம் என்ன? மஸ்ஜிதுகள்ல குர்ஆன் ஓதக்கூடிய சத்தங்கள் தொழுந்து முடிஞ்சதுக்கு பின்னால குர்ஆன் எடுத்து ஓதுவாங்க. இன்னைக்கு எல்லாரும் தொழுந்து முடிஞ்சதுக்கு பின்னால் அவங்களோட மொபைல் போன்கள் எடுத்துக்கொண்டு அப்படியே வெளியே போயிட்டு அவங்க பிஸி. அல்ஹம்துலில்லாஹ், பயானை ஆரம்பிக்கும் முகமாக குர்ஆனுடைய சில வசனங்களை கேட்டதுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் பயான் ஆரம்பிப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم صدق الله العظيم. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإنه لذكر لك ولقومك وسوف تسألون. وقال النبينا صلى الله عليه وسلم: إن لله أهلين من الناس. قالوا من هم يا رسول الله؟ قال: أهل القرآن هم أهل الله وخاصته أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, உலமாக்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு புனிதமான ஒரு மாதத்திலே நாம் அனைவரும் வீற்றிருக்கிறோம். அதுதான் ரபீஉல் அவ்வல் மாதம், நபி அவர்கள் பிறந்த ஒரு மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு ஒரு அருட்கொடையாக இந்த உலகத்துக்கு வந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
எங்களுடைய நபியாம் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா நபிமார்களை விடவும் சிறந்தவர்களாக, உயர்ந்தவர்களாக, சய்யிதுல் அம்பியா, நபிமார்களுக்கு எல்லாருக்கும் தலைவராக எங்களுடைய முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அல்லாஹுடைய திருவேதமான அல் குர்ஆனை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார்கள். அல் குர்ஆன் என்று சொல்வது எங்களை படைத்த ரப்புனுடைய கலாம், அவனுடைய வார்த்தைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அல் குர்ஆனை நபி அவர்களுக்கு கொடுத்து இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்புகிறான். இந்த அல் குர்ஆன் என்று சொல்லும் பொழுது இந்த அல் குர்ஆன் அல்லாஹுடைய கலாம், அவனுடைய வேதம். நாம் யாரும் அல்லாஹுவை கண்டது கிடையாது, ஆனால் அவனுடைய வார்த்தைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் அல் குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். நாம் யாரும் அல்லாஹுவை பார்த்தது கிடையாது, ஆனால் அல்லாஹுடைய வேதத்தை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வேதத்துக்கும் ஒவ்வொரு முஸ்லிம்களும் இந்த வேதத்துடன் எவ்வாறு தொடர்பு பெற வேண்டும் என்பதையும் நாம் கட்டாயமாக அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் நாளை கியாமத்துடைய நாளையிலே உலமாக்களாகிய நாங்களும் மாட்டிக்கொள்வோம். இந்த விடயத்தை உங்களுக்கு சொல்லவில்லை என்றால், நீங்களும் அதனுடைய கடமையை சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் நாளை கியாமத்துடைய நாளையிலே நாங்களும் மாட்டிக்கொள்வோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் தெளிவாக நிச்சயப்படுத்தி அல்லாஹ் சொல்லுகிறான், وَإِنَّهُ لَذِكْرٌ لَكَ وَلِقَوْمِكَ وَسَوْفَ تُسْأَلُونَ. ஏ நபியே, நாயகமே, நிச்சயமாக இந்த குர்ஆனை பற்றி உங்களிடத்திலும் உங்களோட உம்மத்தாகிய இந்த உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய இந்த உம்மத்திடத்திலும் நிச்சயமாக நாங்கள் இந்த குர்ஆனை பற்றி கேட்போம். கேள்வி கணக்கு கேட்போம். என்ன கேள்வி கணக்கு? இந்த குர்ஆனை வைத்தா நாங்கள் அமல் செய்தோம், இந்த குர்ஆனை அமல் செய்தோமா? இந்த குர்ஆனை ஓதினீர்களா? இந்த குர்ஆனை ஓதினீர்களா? அல்லாஹ் கேட்பான். இந்த குர்ஆனை அமல் செய்தீர்களா? இந்த குர்ஆனை வச்சா நீங்க ஒருத்தருக்கு நீதி கொடுத்தீங்க. இன்றைக்கு ஒருத்தர் பிரச்சனை பட்டு கொண்டு வாராங்க. பிரச்சனை பட்டு கொண்டு வாரவங்களுக்கு நாங்க எதை வச்சு நீதி கொடுக்கணும்? மேற்கத்திய அந்த நீதிகளை வச்சு இல்ல நாங்க நீதி கொடுக்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ, இப்படியாப்பட்ட பிரச்சனைக்கு எந்த தீர்வை அல்லாஹ் கொடுக்க சொல்லியிருக்கிறானோ அதைத்தான் கொடுக்கணும். அதை பத்தியும் அல்லாஹ் கேட்பான். அதனால கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய விஷயத்துல நாங்க மிச்சம் கரிசனையாக இருக்க வேண்டும். குர்ஆன் அதிகமாக ஓதணும். குர்ஆன் எங்கட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளணும். ஏன் நான் இவ்வளவு வற்புறுத்தி நான் சொல்லுகிறேன் என்றா, அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லுகிறான், இந்த குர்ஆனை பற்றி உங்களிடத்துல நாம் கேட்போம். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த குர்ஆன் எவ்வளவு முக்கியம் என்று சொன்னால், وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ رُوحًا مِنْ أَمْرِنَا. இது ஒரு ரூஹ் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மனிதனுக்கு ரூஹ் இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனை பார்த்து நாம் சொல்லுவோம் மையத் என்று சொல்லுவோம். மையத்தால எந்த ஒரு வேலையும் செய்ய இயலாது. பார்க்கலா, கேட்கலா, நடக்கலா, தொடேலா, ஒரு வேலையும் செய்ய இயலாது. அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் ஒரு மனிதனுக்கு ரூஹ். وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ رُوحًا. சுப்ஹானல்லாஹ். رُوحًا مِنْ أَمْرِنَا مَا كُنْتَ تَدْرِي مَا الْكِتَابُ وَلَا الْإِيمَانُ وَلَكِنْ جَعَلْنَاهُ نُورًا. இந்த குர்ஆன் ஒரு மனிதனுக்கு வெளிச்சம் என்று அல்லாஹ் சொல்றான். சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு ரெண்டு வெளிச்சங்கள் இல்லாம இந்த உலகத்தை பார்க்கலாம். ரெண்டு வெளிச்சங்கள், ஒன்று சூரியனுடைய வெளிச்சம் பகலிலே, இரவிலே இந்த லைட்டினுடைய வெளிச்சம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த லைட் ஒன்றும் இல்லாட்டி எங்களுக்கு யாரையும் அடையாளம் காண முடியாது, எங்களுக்கு பார்க்க முடியாது. எங்களோட கண் பார்வை
ஒரு வெளிச்சத்தின் மூலமாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்குது. பகல்ல சூரிய வெளிச்சம் இல்லாட்டி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எங்கட நிலைமை எப்படின்னு சொல்லி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெளிச்சமே குர்ஆன் தான். வலாக்கின் ஜஅல்நாஹு நூரா, அது ஒரு நூர், அது ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை நாங்க ஒதுக்கிட்டு வேற என்னமோ வேலையை பார்த்து கொண்டிருக்கிறோம், வேற எங்கேயோ வெளிச்சத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், வெளிச்சம் வேணுமா உங்களோட வாழ்க்கைக்கு? உங்களோட உள்ளத்துக்கு வெளிச்சம் வேணுமா? உங்களோட வாழ்க்கையில வெளிச்சம் வேணுமா? பிரகாசம் வேணுமா? இந்த குர்ஆனை ஓதுங்க. அல்லாஹ் சொல்றான், வலாக்கின் ஜஅல்நாஹு நூரா. சகோதரர்களே, இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன் கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக முபாரகா. இந்த குர்ஆன் எவ்வளவு பரக்கத் என்றா உங்களோட வாழ்க்கையில பரக்கத்தை கொண்டு வரக்கூடியது. இன்றைக்கு பரக்கத்தை தேடி நாங்க அலைகிறோம். என்னடா வாழ்க்கையில பரக்கத் இல்ல? ஒரு காலம் இருந்தது, இந்த குர்ஆனை எடுத்து ஓதக்கூடிய மக்களை நாங்க பார்த்தோம். மக்ரிப் நேரம் ஆகிவிட்டது என்று சொன்னால், ஒரு 30-40 வருஷங்களுக்கு முன்னால அப்படி சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வந்துட்டு எங்களுக்கு. 30-40 வருஷத்துக்கு முன்னால வீடுகளுக்கு கிட்டால நடந்து போகும் பொழுது குர்ஆனுடைய ஓசை கேட்கும். வாப்பா ஓதுவாங்க, உம்மா ஓதுவாங்க, பிள்ளைகள் ஓதுவாங்க. இன்றைக்கு குர்ஆனுடைய திலாவத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு மக்ரிபுக்கு போறோம், எல்லா டிவிகளும், சிலர்கள் போன்லையும் டிவிலையும் வேற வேற விஷயங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. யார் இன்றைக்கு குர்ஆன் எடுத்து ஓதுறது? குர்ஆனை விட்டு தூரமாகிட்டோம். இன்றைக்கு வீட்டில் உள்ள எல்லாரும் தொழில் செய்யறாங்க, ஆனா வீட்டுல பரக்கத்து இல்ல. பரக்கத்து இல்ல. கொண்டாந்த சல்லி இப்பதானே எவ்வளவு கொண்டேன், வந்த சாமனங்கள் வாங்கக்குள்ள எல்லா சல்லியும் முடிஞ்சு, கொண்டாந்த சாமனம் எப்படி வீட்டுல முடியுதுன்னு தெரியாது. பரக்கத்து இல்ல, பரக்கத்தின்மை. ஏன் காரணம்? குர்ஆனுடைய உம்மத்து நாங்க, ஆனா குர்ஆனை ஒதுக்கிட்டோம். நாங்க குர்ஆனை ஒதுக்கிட்டோம். குர்ஆனை நாங்க எப்ப ஓதுறோம் என்றா, இந்த ரமதான் மாசம் வரணும். ஒரு காலம் இருந்துச்சு ரமதான்லயும் ஓதிக்கொண்டு இருந்தாங்க, இப்ப ரமதான்லயும் ஓதுறல்ல. இன்றைக்கு வாலிபர்கள் எல்லாம் பகல் டைம்ல தூங்குவாங்க, ராவ் டைம்ல எல்லாம் கேம் விளையாடுவாங்க. இன்றைக்கு பாருங்க போன்லையும் அதுலயும் கால நேரங்களை வீணடிச்சு கொண்டிருக்கிறாங்க. குர்ஆனுக்கு நேரம் கிடையாது. அப்ப இது பரக்கத் நிறைஞ்ச இந்த குர்ஆனை எங்கட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளணும். இன்னொரு குர்ஆன் ஆயத்துல அல்லாஹ் தெளிவாக சொல்றான், இதை யாரு புறக்கணிச்சு கொண்டிருக்கிறாங்களோ, குர்ஆன் இருக்குது, குர்ஆனை ஓதாம அதை புறக்கணிச்சு கொண்டிருக்கிறாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, புறக்கணிக்கிறேன்னு சொன்னா என்னண்டா, மஸ்ஜிதுல குர்ஆன் இருக்குது, வீட்டுல குர்ஆன் இருக்குது, மொபைல் போன்ல குர்ஆனை தரவிறக்கம் செய்து வைத்திருக்கிறாரு, ஆனா குர்ஆனை ஓதுறாரு இல்லைன்னு சொன்னா இவர் புறக்கணிச்சவர் ஆவார். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்றான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى. யார் இந்த குர்ஆனை புறக்கணிக்கிறாங்களோ, ذِكْرُllahi تعالى هنا وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي. இங்க ذِكْر என்று அல்லாஹ் சொல்வது குர்ஆன. ரஈசுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள்ல முதன்மையான ஒரு ஆலிம் என்று சொன்னால் அவர் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இங்க திக்ர் என்று சொல்லப்பட்டது, அது ஹுவல் குர்ஆன், குர்ஆனை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க திக்ர் என்று சொல்றாங்க. குர்ஆன்ல வமன் அஅரத அன் ذிக்ரி, யாரு குர்ஆனை புறக்கணிக்கிறார்களோ, வீட்ல குர்ஆன் இருக்குது, மஸ்ஜிதுல குர்ஆன் இருக்குது, மொபைல் போன்ல குர்ஆன் இருக்குது, இன்னைக்கு பார்க்கிறோம் ராக்க கணக்குல மஸ்ஜிதுகள்ல குர்ஆன் வைக்கப்பட்டிருக்குது. யார் இந்த குர்ஆன் எடுத்து ஓதுறது? இன்றைக்கு ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்துல 40-50 வருஷங்களுக்கு முன்னால என்ன மஸ்ஜிதுகள்ல குர்ஆன் ஓதக்கூடிய சத்தங்கள், தொழுந்து முடிஞ்சதுக்கு பின்னால குர்ஆன் எடுத்து ஓதுவாங்க. இன்றைக்கு எல்லாரும் தொழுந்து முடிஞ்சதுக்கு பின்னால அவங்களோட மொபைல் போன்கள் எடுத்துக்கொண்டு அப்படியே வெளியே போயிடுறாங்க. அவங்க பிஸி, யாரு கோல் எடுத்துக்கிறாங்க, யாரு மெசேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் இன்றைக்கு பாக்குறாங்க. அப்படியே அந்த அவங்களோட அந்த மொபைல் போனோட அவங்களோட காலம் முடிஞ்சு, குர்ஆன் ஓதுறாங்க இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாரு புறக்கணிக்கிறாங்களோ குர்ஆனை, فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை, நெருக்கடியான வாழ்க்கை, பிரச்சனை. இன்னைக்கு பாருங்க, நாட்டுல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை. சகோதரர்களே, இன்னைக்கு பிரச்சனைக்கு தீர்வு வேற எங்கேயோ எல்லாரும் தேடிக்கொண்டிருக்கிறோம்.
வேற எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த வீட்டுல என்ன பிரச்சனை, அதுக்கு வேற என்னமோ சொல்யூஷன்களை கொண்டாடுறோம். குர்ஆன் திலாவத்தை ஓதுவோம் சகோதரர்களே, ஷைத்தான்கள் விரண்டு ஓடுவார்கள். குர்ஆன் ஓதக்கூடிய இடங்கள்ல ஷைத்தான்கள் இருக்க மாட்டார்கள். குர்ஆன் எடுத்து ஓதுவோம், பிரச்சனைகள் நீங்கிரும், பரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். எப்படியாப்பட்ட பிரச்சனைகள், சுப்ஹானல்லாஹ், மலை போல பிரச்சனைகள், அந்த இருந்த இடமும் தெரியாத அளவுக்கு அல்லாஹ் பி பரக்கத்தில் குர்ஆன், குர்ஆனுடைய பரக்கத்தால அதுல தடமும் இல்லாம போயிருக்கு. இத செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். எங்கட எல்லாருக்கும் ஓத வைங்க குர்ஆன் தொடர்ச்சியாக. இது ஜோஷாவி ஓதுற சாமான் இல்ல, கொஞ்ச நாளைக்கு ஓதுறது கொஞ்ச நாளைக்கு ஓதாம இருக்கிறது, அப்படி இல்ல. தொடர்ச்சியாக ஓதிவாங்க. சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம், எல்லா பிரச்சனையும் இல்லாம போகும். தொழில் இல்லையா, கல்யாணம் பிரச்சனைகள் இருக்கிறதா, சரியான கணவன் அமையலையா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் அமைப்பான் பி பரக்கத்தில் குர்ஆன். குர்ஆன் ஒரு முஅஜிஸா, அது ஒரு அற்புதம். சுப்ஹானல்லாஹ், யார் அதை கையில எடுத்தாங்களோ துனியாலையும் வீணாகல்ல, ஆகிரத்திலும் வீணாக்க மாட்டான் அல்லாஹ். துனியாலையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், ஆகிரத்திலும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். நல்ல அல்லாஹ்வுடைய கலாம், அவனுடைய வார்த்தை, அவன் பேசிக்கொண்டிருக்கிறான் என்ற அந்த நியத்தோட நாங்க ஓதுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழி திறப்பான். ஏனென்றா யாரு குர்ஆன் அதிகமாக ஓதுறாங்களோ அல்லாஹ் இடத்துல மிகவும் அறிமுகமானவராக அவர் மாறுறாரு, மிகவும் அறிமுகமானவராக மாறுறாரு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹதரத்தே முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வாராங்க, மஸ்ஜிது நபவிக்கு வாராங்க. அங்க ஒரு சஹாபி ஹதரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறாங்க. சொன்னாங்க, யா உபை, إن الله تعالى قد أمرني أن أقرأ عليك سورة البينة. ஏ உபையே, உங்களிடத்திலே அல்லாஹ் எனக்கு சூரத்துல் பையினாவை ஓதி காட்டும்படி சொல்லியிருக்கிறான், நான் ஓத நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல ஹதரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள், அல்லாஹு சம்மானில்லாஹு லக யா ரசூலல்லாஹ், ஏ நபியே நாயகமே, அல்லாஹ் என்னுடைய பேரை சொல்லி உபையிடத்திலே சென்று ஓதி காட்டுங்கள் என்று சொன்னானா, அம் இக்ரா அலா அஹதி அஸ்ஹாபிக் ஃபஅன்த இக்தர்தனி, அல்லது யாராவது ஒரு சஹாபி இடத்துல நீங்க ஓதி காட்டும்படி அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தீர்களா, அல்லது உபையிடத்திலே சென்று ஓதி காட்டுங்கள் என்று சொல்லி என்னுடைய பேரை அல்லாஹ் சொன்னானா என்று கேட்ட சந்தர்ப்பத்திலே ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஅம், நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உபை கிட்ட பேத்தி ஓதி காட்டும்படி அல்லாஹ் எனக்கு வஹி அறிவிச்சான். ஃபஜஅல உபையு பாக்கியா. ஹதரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பிச்சார்கள். என்ன சொல்லி அழுவ ஆரம்பிச்சார்கள்? வஃபீ ஜபரூதிஹி வஃபீ அலாஹ் சம்மானில்லாஹு லக யா ரசூலல்லாஹ். ஏழு வானம் ஏழு பூமிகளை படைத்த ரப்புல் இஸ்ஸத், இந்த அண்ட சராசரங்களை படைத்தவன் என்னுடைய பேரை உபை என்று யா ரசூலல்லாஹ் உங்கள்கிட்ட சொல்லி என்னைய உங்களை அனுப்பி வச்சானா எனக்கிட்ட. அவங்க சொன்னாங்க, நஅம், அழுந்தாங்க சந்தோஷத்துல. ஏன்? ஹதரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செஞ்ச வேலை என்னன்னு சொன்னா, இரவு பகலாக குர்ஆன் எடுத்து ஓதினாங்க. குர்ஆன் எடுத்து ஓதினாங்க, குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இரவு பகலா குர்ஆன் ஓதினாங்க. அல்லாஹ் இடத்துல மிகவும் அறிமுகமானவராக மாறிவிடுகிறார், அறிமுகமானவராக மாறிவிடுகிறார். காரணமே பிஸபபி திலாவத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதினதனால. குர்ஆன் ஓதணும் சகோதரர்களே, குர்ஆனை வச்சு நாங்க பசந்து பார்க்கறதுக்கு இல்ல. எங்கட மாஷா அல்லாஹ் எங்கட மஸ்ஜிதில் எவ்வளவு குர்ஆன் இருக்கு, எங்க வீட்டுல இந்த குர்ஆன் இருக்குது. சகோதரர்களே, குர்ஆன் எடுத்து ஓதணும், பிள்ளைகள் எடுத்து ஓதணும், பிள்ளைகள் எடுத்து ஓதணும், வாப்பா உம்மமார் எடுத்து ஓதணும். இன்றைக்கு வாப்பா உம்மமார் பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு அவங்க வேற என்னமோ வேலையில இருக்கிறாங்க. எல்லாரும் குர்ஆன் ஓதணும். சின்னாக்களுக்கு மட்டும் இல்ல குர்ஆன், எல்லாருக்கும் குர்ஆன், எல்லாருக்கும் குர்ஆன். குர்ஆன் ஓதக்கூடிய ஹலகாக்களை ஏற்படுத்துவோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சரித்திர கிதாபுகள்ல எழுதப்படுது எந்த அளவுக்கு என்று சொன்னால், வம்தலஅ மஸ்ஜிது ரசூலில்லாஹ் பிஹலகாத்தில் குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதுகள் வம்தலஅ என்று சொன்னால் என்ன? மஸ்ஜிதுகள் நிரம்பி வழிகிறது ஹலகாத்துல் குர்ஆனின் மூலமாக. ஹலகாக்கள், குர்ஆனுடைய ஹலகா, அங்கே ஹலகா, இங்கே ஹலகா. இது இடம் இல்லாம அப்படி நாங்க சொல்லுவோம் பேமெண்ட்லயே மோதுறாங்க. பேமெண்ட்லயே மோதுற இடம் இல்ல மஸ்ஜிதுல வைக்கிறதுக்கு, ஹலகாக்கள் வைக்கிறதுக்கு இடம் இல்ல. அதே போன்று தான் சஹாபாக்களுடைய காலத்திலும் ஹலகாக்கள் வைக்க மஸ்ஜிதுகள்ல இடம் இல்ல. எல்லாரும் வாராங்க குர்ஆனை படிக்கிறதுக்கு, எல்லாரும் வாராங்க குர்ஆனை படிக்கிறதுக்கு. சகோதரர்களை, இன்றைக்கு கூட நாங்க பார்த்தோம் என்று சொன்ன பெரும் கவலைக்குரிய விஷயம், இன்றைக்கு இந்த குர்ஆன பெற்றோர்கள் எங்கட பிள்ளைகளுக்கு 2ஆம் தரமாக தான் வச்சுக்கிறாங்க. 2வது ஒரு அந்தஸ்து. முதல் அந்தஸ்து இல்ல, குர்ஆனுக்கு இல்ல அந்தஸ்து, வேற வேற படிப்புகளுக்கு. குர்ஆனுக்கு அந்தஸ்து கிடையாது. 2வது அந்தஸ்து. டைம் இருந்தா அனுப்புறது, பள்ளிக்கூடத்துக்கு டைம் இருந்தா அனுப்புவாங்க, இல்லாட்டி அனுப்ப மாட்டாங்க. வருவார் அவரு, மாணவர்கள் வருவாங்க. இன்றைக்கு பாருங்க மஸ்ஜிதுகளுடைய நிலைமைகள் எடுத்துக்கொண்டா சுபஹானல்லாஹ், கவலைக்குரிய விஷயம். பெற்றோர்கள் இன்றைக்கு கவலைப்படணும் இந்த விஷயங்கள்ல. எந்த அளவுக்குன்னு சொன்ன, பிள்ளைகள் வாராங்க, வந்தத்தோட ஹஸ்ரத் எனக்கு இந்த கிளாஸ் இருக்குது, நான் இங்க போக இருக்குது, என்னை கொஞ்சம் முடுங்க, உம்மா வர சொன்னாங்க, வாப்பா வர சொன்னாங்க, உம்மா சொல்லி அனுப்புற, நீ போனத்தோட டக்குன்னு பாடத்தை கொடுத்து டக்குன்னு வந்துடும், இந்த கிளாஸ்க்கு போவரிக்கு. நீ சகோதரர்களை, துனியாவுடைய கல்வி கொடுக்க வேணாம் என்று சொல்லல, கொடுக்க வேணும். ஆனா நாங்க ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்க, எதுக்கு கொடுக்கணும் என்றா குர்ஆனுக்கு கொடுக்கணும். நீங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆக பெரிய கிஃப்ட் என்னன்னு சொன்னா குர்ஆன். நீங்க எவ்வளவு கிஃப்ட் கொடுக்குறீங்க, ஊடு கொடுக்குறீங்க, காணி கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறோம். நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய கிஃப்ட்ல ஆக பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? குர்ஆனை கொடுக்கிறது. நாளை கியாமத்துடைய நாள்ல இவர் துனியால ஒரு பலகீனமான ஒரு ஆறாக இருப்பாரு, கண்டுகொள்ள இல்லாத ஒரு மனிதராக, ஒரு பலகீனமான ஒரு மனிதராக, கணக்கெடுக்காத ஒரு ஆளாக இருப்பாரு. நாளை கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ் கூப்பிடுவான் அந்த மனிதனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியனை விட பிரகாசமான ஒரு கிரீடத்தை அல்லாஹ் அணிவிப்பான். அணிவிச்சு சொல்லுவான், தங்கத்திலான ஆடை அல்லாஹ் கொடுத்து சொல்லுவான். அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். முழு உலகத்தில் உள்ள மக்களும் இருப்பாங்க. முதல் மனிதர் தொடக்கம் கடைசி மனிதர் வரக்காட்டியும் அந்த கியாமத்துடைய நாள்ல எல்லாம் இருப்பாங்க. அவர்களுக்கு முன்னால் அந்த பெற்றோர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். உட்கார வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிரீடத்தை அணிவிச்சு, தங்கத்திலான ஆடை அணிவிச்சு இவர் பாப்பாரு. ஹதீஸ்ல வருது, என்ன இது இப்படி இவ்வளவு பெரிய அந்தஸ்து எனக்கு எப்படி? ஆச்சரியமா கேட்கிறாரு. அல்லாஹ் கிட்ட கேட்பாங்களா? ஹதீஸ்ல வருது, சொல்லுவான் அல்லாஹ், பி அஹ்தி வ லிமகுசீனா ஹாதா யா அல்லாஹ். இப்படியே ஹதீஸ்ல வருது, ஏ அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை தந்தாய்? பி அஹ்தி வலதிகுமல் குர்ஆன். உங்களோட புள்ளையில் குர்ஆனை எடுத்தது தான் காரணம். உங்களோட புள்ள குர்ஆனை ஓதினார், ஹாஃபிஸ் ஆனார், குர்ஆனை பாடமிட்டார். அதனால தான் இந்த கண்ணியம். சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட புள்ளே நாங்க வஃபாத்தானதுக்கு பின்னாலேயும் ஹயாத்தோட ஈக்குவலையும் எங்கட புள்ளையில் குர்ஆனை எடுத்து ஓதினாங்கண்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த மீட்டர் ஓட ஆரம்பிக்கும், நன்மட மீட்டர் ஓட ஆரம்பிக்கும். நாங்க வஃபாத்தாவி இருப்போம், எங்கட புள்ளைகள் நான் வாப்பாக்காக வேண்டி இந்த குர்ஆன் ஓதுறேன், நான் உம்மாக்காக வேண்டி ஓதுறேன் நியத் வைக்க தேவையே இல்லை. அல்லாஹ் அப்படித்தான் செட் பண்ணி வச்சுக்கிறான். ஒரு புள்ள குர்ஆன் எடுத்து ஓத ஆரம்பிக்க போல வாப்பட மீட்டர் ஓட ஆரம்பிக்கும், நன்மை வைத்து கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ், இதை விட எங்களுக்கு ஒரு தேவை இருக்குதா? கொஞ்ச கால துனியாட வாழ்க்கையில கொஞ்ச காலம் வாழ்றோம். இது சஹாபாக்களும் ரசூலுல்லாஹும் விளங்கினாங்க. பிள்ளைகளுக்கு முதலாவது குர்ஆனை கொடுத்தாங்க. குர்ஆனை நாங்க எடுப்போம். எந்த அளவுக்கு கவலைக்குரிய விஷயம் என்று சொன்னால், இன்றைக்கு 1,90,00,000 முஸ்லிம்கள்ல 3% ஆக்களுக்கு தான் குர்ஆனை சரியா பார்த்தோதேனும். இன்றைக்கு 100 அவ்வளவு முஸ்லிம்கள் இருந்தும் கூட முழு உலகத்துல உள்ள முஸ்லிம்கள்ல 3% ஆனாக்களுக்கு தான் குர்ஆனை சரியா பார்த்தோதேனுமா. மற்றவங்க எல்லாம் எங்க பேத்திக்கிறாங்க? குர்ஆனை விட்டு அப்படி தூரமாகி பிரச்சனை. இன்னைக்கு பாருங்க, எல்லாருக்கும் பிரச்சனை. ஏன்? குர்ஆனுடைய உம்மத்து குர்ஆன் எடுக்க வேண்டிய நாங்க வேற என்னத்தையோ எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஷைத்தான் வேற வழி காட்டி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு குர்ஆனை விட்டுட்டு மக்கள் எல்லாம் வேற எங்கேயோ பெய்து கொண்டிருக்கிறோம். நாங்க சகோதரர்களே, நாங்க நல்ல விலையும் கொள்வோம். எங்கள்கிட்ட ஆள் பலம் ஈக்குது, அறிவு பலம் ஈக்குது, ஆள் இருக்குதா எங்களுக்கு? மாஷா அல்லாஹ், இப்படி ஆட்கள் ஈக்கிறாங்க. எங்களுக்கு அறிவு பலம் ஈக்கு, இத்தனை டாக்டர்ஸ் ஈக்கிறாங்க, இப்படி இன்ஜினியர்ஸ் ஈக்கிறாங்க, இப்படி படிச்சாக்கள் ஈக்கிறாங்க, இப்படி அக்கௌண்டன்ஸ் ஈக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், கட்டாயம். ஆனா ஈமானிய பலஹீனம் உள்ள உம்மத்தால வெற்றி பெறவே முடியாது சகோதரர்களே. ஆள் பலம் ஈக்கட்டும்,
உங்கள்ட்ட நிறைய டாக்டர்ஸ் ஈக்கட்டும், இன்ஜினியர்ஸ் ஈக்கட்டும், நல்லா படிச்சாக்கள் ஈக்கட்டும், ஆனா குர்ஆனுடையவர்கள் இல்லைன்னு சொன்னா, ஈமானில பலஹீனமான ஒரு உம்மத்தீக்குன்னு சொன்னா அந்த கூட்டம் வெற்றி பெறாது. இதை நாங்க விளங்குவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு பிள்ளைகளுக்கு கொடுப்போம் நாங்க குர்ஆன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில பிரகாசம், எல்லாத்துலயும் பிரகாசம். ஏன் துஆக்களை கூட அல்லாஹ் கபூல் செய்வான். கேட்டோன்ன துஆக்கள் அல்லாஹ் கபூல் செய்வான். பிஸபபி திலாவத்தில் குர்ஆன், குர்ஆன ஓதுறதால எங்கட துஆக்கள் கபூல் ஆகிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதுன் நபவிக்கு வருகிறார்கள். மஸ்ஜிதுன் நபவியுடைய நபியுடைய வீடும் மஸ்ஜிதுன் நபவியும் ஒரு செவர். அந்த மஸ்ஜிதுன் நபவிக்கு ஒரு கதவு இருந்துச்சு. அந்த அந்த அவங்களோட வீட்டுக்கு ஒரு கதவு இருந்துச்சு. அந்த கதவால சில நேரம் நபி அவர்கள் அந்த கதவை திறந்தாங்கன்னா நேரடியா மஸ்ஜிதுன் நபவிக்கு என்டர் ஆகிடுவாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பொதுமக்கள் வரக்கூடிய வழியிலாக வருவாங்க. ஒரு நாள் என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுமக்கள் வரக்கூடிய வழியில அப்படி வந்தாங்க. வரக்குள்ள ஒரு அந்த காலத்துல மஸ்ஜிதுன் நபவி ஒரு பகுதி கூரை போடப்பட்டதாகவும் மறுபகுதி கூரை போடப்படாத பகுதியாகவும் இருந்துச்சு. யாராவது கூரை போடப்படாத பகுதியிலிருந்து யாராவது பேசினாலோ ஓதினாலோ வெளியே விளங்கும். ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுன் நபவிக்கு உள்ளுக்கு என்டர் ஆகக்குள்ள ஒரு சத்தம் ஒன்று கேட்குது, யாரோ ஓதுற சத்தம் ஒன்று கேட்குது. அப்படியே காது கொடுத்து கேட்டாங்க, அழகா ஓதுறாரு ஒருத்தர், நல்லா அழகா ஓதுறாரு. இந்த திலாவத் அப்படியே கேட்டுக்கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வராங்க. சொல்றாங்க, யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ் இவர் எப்படி ஓதுறாரு தெரியுமா? கமா உன்சில, குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி ஓதுறாரு. இன்னும் ரசூலுல்லாஹ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, இவர் குர்ஆன் இறங்கின மாதிரி ஓதுறாரு. இப்ப குர்ஆன் நாங்க நினைச்ச மாதிரி ஓத இயலாது. குர்ஆனை படிக்கணும், அதனுடைய மொழிச்செருகளை படிக்கணும். குர்ஆன் வரத்தல்நாஹு தர்தீலா, அல்லாஹ் சொல்றான் குர்ஆனை சரிவர ஓதுங்க. குர்ஆன தர்தீலாக ஓதுங்க. அல்லாஹ் சொல்றான் வரத்திலில் குர்ஆன தர்தீலா, தர்தீலாக தஜ்வீதாக. சும்மா நாங்க எடுத்து ஓதுறது இல்ல, குர்ஆன தர்தீலாக தஜ்வீதாக ஓதுங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இன்னைக்கு நினைச்சு கொண்டிருக்கிறாங்க இந்த தர்தீலாக தஜ்வீதாக ஓதுறது உலமாக்களுக்குன்னு சொல்லி. இது உலமாக்களுக்கு இறங்கின ஆயத்து இல்லை. இது முழு உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் முஃமின்கள் எல்லாருக்கும் இறங்கினது, முழு மனித சமுதாயத்துக்கும் இறங்கினது. குர்ஆனை சரியாக ஓதுங்க, தஜ்வீதாக ஓதுங்க. இன்னைக்கு வீட்டுக்கு வீடு மஸ்ஜிதுல 2-3 உலமாக்கள் சுப்ஹானல்லாஹ் அதை கேட்டு படிக்கிறதுக்கு டைம் இல்லை. இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திலாவத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. கேட்டுக்கொண்டு அந்த சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இவர் கம்மா உன்சில, அல்லாஹ் ஓதுறாரு, இறங்கின மாதிரி ஓதுறாரு. அந்த இடத்துக்கு ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்க 2 பேரும் வாராங்க. வந்தோன்னு நபி அவங்க சொல்றாங்க, யாரு குர்ஆன் இறங்கினத்தை போல ஓத விருப்பப்படுறீங்களோ இதோ இந்த மஸ்ஜிதுக்கு ஓதி கொண்டிருக்கிறாரே அவரை மாதிரி ஓதுங்க. இவங்க 2 பேருக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. இவங்க 2 பேருக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ரசூலுல்லாவே சொல்லிட்டாங்க, இவர் ஓதுறது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் ஓதி கொண்டிருக்கிறாங்க மஸ்ஜிதுக்குள்ள. இன்ட்ரெஸ்டா கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. சொன்னாங்க நபி அவங்க, இவர் எப்படி ஓதுறாரு? கமா உன்சில. இப்ப இந்த சஹாபிக்கு தெரியாது, ரசூலுல்லாஹ் பின்னுக்கு பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற விஷயம் தெரியாது. இந்த சஹாபி என்ன செஞ்சாரு? குர்ஆன் அப்படியே ஓதிட்டு அப்படியே மூடினாரு. மூடிட்டு என்ன செஞ்சாருண்டா அப்படி துவா கேட்க ஆரம்பிச்சார். வளமையா நாங்க என்ன செய்வோம்? குர்ஆனை மூடிட்டு துவா செய்ய. அது மாதிரி அவரும் குர்ஆனை மூடிட்டு அப்படி துவா செய்ய ஆரம்பிச்சோன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. சொல்றாங்க, இவருடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டிருக்கிறான். சொன்னாங்க, இவர் திரும்பி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல் யுஸ்மா இப்னி உம்மி அப்த், குல் யுஸ்மா, இன்னும் கேளுங்க, அல்லாஹ் உங்களோட துவாவை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டிருக்கிறான். இவர் துவா செஞ்சு கொண்டிருக்கிறாரு. பின்னால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவருக்கு தெரியா ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்கன்னு சொல்லி துவா கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. பின்னால சத்தம் வருது, இன்னும் கேளு, இன்னும் கேளு, அல்லாஹ் உன்ன மஸ்அலாவை, உன்னுடைய விஷயங்களை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டிருக்கிறான். உலமாக்கள் சொல்றாங்க, குர்ஆனை சரியா ஓதிட்டு துவா செஞ்சா அல்லாஹ் அவருடைய துவாவை கபூல் செய்வான். இன்னைக்கு எவ்வளவு தேவைப்பாடுகள், எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இந்த குர்ஆனை வச்சுட்டு சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, இன்னைக்கு நாங்க வெளியே எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறோம். வெறிய நாங்க ஆக்களை போயிட்டு சந்திச்சு துவா செய்யுங்களே, எங்களுக்கு எங்கட துவாவை அல்லாஹ் எங்களுக்கு கபூல் செய்வான். அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆனை தந்திக்கிறான். படிப்போம். திக்கி திக்கி ஓதக்கூடியவர்களுக்கு 2 நன்மை. திக்கி திக்கினாலும் பரவாயில்ல, ஓதுவோம் நாங்க. ஆனா தொடர்ச்சியாக ஓதுவோம். தொடர்ச்சியாக ஓதி அந்த பரக்கத்தை நாங்க எடுத்துக்கொள்வோம்.
கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த பரக்கத்துல் குர்ஆனை எடுக்காம நாங்க போக கூடாது. இது ஒரு முஅஜிஸா, இது ஒரு அற்புதம் சகோதரர்களே. நபி அவங்க விளங்கினாங்க, அவங்களோட வாழ்க்கையில குர்ஆன் எடுத்துக்கொண்டாங்க. அதே போல பின்னால வந்த சஹாபாக்களும் குர்ஆனை எடுத்துக்கொண்டாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க குர்ஆனுக்கு. ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போய்த்து அங்க முதலாவது போய்த்து வந்து பிசினஸ் ஆரம்பிக்கல. அவங்க கிதாபுகள்ல, சரித்திர கிதாபுகள்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போய்த்து மஸ்ஜிதுகள்ல குர்ஆனுடைய ஹலகாக்கள் ஆரம்பிச்சாங்க. குர்ஆன் தான், குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு ஜெனரேஷனை உருவாக்கினாங்க. இன்னைக்கு பாருங்க, நிறைய மஸ்ஜிதுகள்ல நாங்க பாக்குறோம் வேற வேற பாடம் எல்லாம் நடக்கும். கட்டாயம் அது நடத்தணும். ஃபிக்ஹுடைய பாடமா இருக்கலாம், தஃப்சீருடைய பாடங்களா. ஆனா குர்ஆனுடைய பொதுமக்களுக்கான ஒரு குர்ஆனுடைய ஹலகாக்கள் அது நடத்துறதுக்கு யாரும் அதை ஓதுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, நோம்புல வந்து ஹிஸ்புன்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க, பெரியாக்கள்லாம் வருவாங்க. இப்ப அதுக்கும் வாரல்ல பெரியாக்கள். சின்ன 2-3 புள்ளைல உட்காந்து கொண்டு நிற்பாங்க நோம்புல தராவீக்கு பின்னால. அந்த அளவுக்கு தூரமாவி ஹலகாக்களை உருவாக்கினாங்க. ஒவ்வொரு கூஃபால இருக்கலாம், பஸ்ரால இருக்கலாம். தஜ்ஜல் கூஃபா, தவீயுல் கூஃபா. கூஃபா வர்ணிக்கும் பொழுது எப்படி சரித்திர கிதாபுகள்ல எழுந்துறாங்கன்னு சொன்னா, தஜ்ஜல் கூஃபா, கூஃபா வந்து நடுங்கிச்சான் சத்தத்தால. என்ன சத்தம்? பிதிலாவத்தில் குர்ஆன், குர்ஆனுடைய சத்தத்தால எல்லாரும் சேர்ந்து ஓதக்கோல் ஒரு அதிர் கொண்டு வரும். அந்த மஸ்ஜிதுகள்ல வந்து அதிர்ஞ்சிச்சான். அப்படிக்கு குர்ஆனுடைய இது விளங்குச்சா. ரவியுல் கூஃபா, கூஃபால வந்து என்ன அந்த அளவுக்கு சத்தம் குர்ஆனுடைய. இப்படி ஒவ்வொரு சொல்லிக்கொண்டே போகலாம் சகோதரர்களே. அப்படி ஒரு குர்ஆனுடைய ஒரு ஜீல, குர்ஆனுடைய ஒரு ஜெனரேஷனை உருவாக்கணும். நாங்களும் முயற்சி செய்வோம், ஒவ்வொருத்தரும் தலையை கெடுப்போம். நான் மௌத்தா போறதுக்கு முன்னால இந்த இந்த குர்ஆனுக்காக வேண்டிய ஏதாவது ஒரு சேவை நாங்க செய்வோம். குர்ஆனுடைய ஒரு 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 ஜீல, குர்ஆனுடைய ஒரு சமுதாயத்தை நாங்க உருவாக்கணும் சகோதரர்களே. சஹாபாக்கள் விளங்கினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால நபி அவர்களுடைய அந்த கவலையை எடுத்துக்கொண்டு அவங்க முயற்சி செஞ்சாங்க. அந்த காலத்துல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வஹீயுடைய இந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இறக்கினான் நபி அவங்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி வஹி வரும். வஹி வந்ததோட ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே குர்ஆன் எடுத்துக்கொள்வாங்க. எடுத்துக்கொண்டதுக்கு பின்னால கூப்பிடுவாங்க சஹாபாக்களை. சில நேரத்துக்கு நபி அவங்க வீட்டில் இருக்க கொள்ள வஹி வரும், போர்ல இருக்க கொள்ள வரும். நபி அவங்க சஹாபாக்களோட கழிச்சு கொண்டிருப்பாங்க, வரும். ஒட்டகத்துல உட்காந்து கொண்டிருப்பாங்க, வஹி வரும். எந்த சந்தர்ப்பத்துல எப்படி வருதுன்னு தெரியாது. அப்படி வஹி வந்ததோட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த டைம்ல உள்ள எழுந்தக்கூடிய வஹியை எழுந்தக்கூடிய சஹாபாக்களை கூப்பிடுவாங்க. அப்ப சஹாபாக்கள் வருவாங்க. சில நேரம் 7 சஹாபாக்கள் வருவாங்க, 5 வருவாங்க, 4 வருவாங்க, 3 வருவாங்க. சில நேரங்கள்ல ஒரு சஹாபி வருவாரு. மின்ஹும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஒரு முக்கியமான ஒரு சஹாபி ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பிள்ளைகளுக்கு இந்த பேரெல்லாம் நாங்க படிச்சு கொடுப்போம். இன்னைக்கு துனியாட நிறைய ஆட்களோட பேரெல்லாம் தெரியும். இவங்க அவங்க ஸைத் இப்னு சாபித்னா யாரும் எங்கட பிள்ளைகளுக்கு தெரியாது. ஸைத் இப்னு சாபித் இந்த குர்ஆனுக்கு செஞ்ச ஹித்மத் சுப்ஹானல்லாஹ், அது சொல்ல இயலாது. அவ்வளவு பெரிய ஹித்மத். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த வஹியை எழுதினாங்க. அவங்க சொல்றாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறங்கினதோட கூப்பிடுவாங்க, நானும் போய்த்து எழுந்துவேன் அந்த வஹியை. அந்த வஹியை எழுந்தும் சந்தர்ப்பத்துல வந்து எழுந்தினத்துக்கு பின்னால ரசூலுல்லாஹ் என்கிட்ட கேட்டுக்கொள்ளுவாங்க, நீங்க எழுந்தினத்தை கொஞ்சம் வாசிச்சு காட்டுங்கன்னு சொல்லி. நான் என்ன செய்வேன் என்றா, அந்த குர்ஆன் அப்படியே எழுந்தினத்தை அப்படியே நான் வாசிச்சு காட்டுவேன். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சரிண்டா ஓகேண்டுவாங்க. பிலாண்டு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை திருத்தி தருவாங்க எழுதுறதுக்கு. வல் வஹ்யு ஹாதிர், வஹ்யுமோ ஹாதிராக இருக்கும் நிலைமையில. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போனதுக்கு போறோ இல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி இருக்க கொல. ஏண்டா பிழை வந்துடக்கூடாது, குர்ஆன்ல பிழை வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் ஜிப்ரீலும் இருப்பாங்க, வஹி ஹாதிராக இருக்கும். இப்படிதான் கிதாபுகள்ல வருது. வஹி ஹாதிராக இருக்கும் நிலைமையில தான் நபி அவங்க ஓதி காட்டுவாங்க. அப்ப பார்த்து கொள்வாங்க. என்ன சரி பிழை இருந்துச்சுன்னு சொன்னா ஃபஇன் கான ஸம்மத ஸக்ஃபுன் அகாமஹு, ஏதாவது
என்ன சரி பிழை வந்துச்சுன்னு சொன்னா அப்படியே திருத்தி தருவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி கஷ்டமாக எடுத்துக்கொள்வாங்க. வஹி வரப்போல ரசூலுல்லாஹ்க்கு அப்படி வேர்த்து வடியும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் கடினமான குளிர்காலத்துல கடினமான குளிர், அப்படி குளிர்லையும் வஹி வரப்போல ரசூலுல்லாஹ் அப்படி வேர்த்து வடியும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில குர்ஆன் எடுத்து சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஓதி காட்டுவாங்க. இந்த குர்ஆன் இருக்குதே, இந்த குர்ஆன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு 2 விதத்துல தந்திக்கிறாங்க. 2 விதங்கள்ல இந்த குர்ஆனை எங்களுக்கு தந்திக்கிறாங்க. இது நான் கட்டாயமாக ஒவ்வொரு முஸ்லீம்களும் இந்த குர்ஆன் எப்படி வந்துச்சுன்னு விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா الذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நிச்சயமாக நாங்கள் தான் இந்த குர்ஆனை இறக்கினோம், நாங்க இந்த குர்ஆனை பாதுகாப்போம் அல்லாஹ் சொல்றான். எப்படி பாதுகாக்கிறான்? சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம். எந்த மதத்திலையும் இப்படி இல்லை, எந்த மதத்திலையும் இல்லை. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நுணுக்கமாக கேட்போம். நாங்க ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குர்ஆன் எங்களுக்கு 2 விதத்துல தந்திக்கிறாங்க. 2 விதங்கள். ஒன்று மக்தூபன், அடுத்தது மன்தூகன். மக்தூபன் என்று சொன்னா எழுத்து வடிவத்துல. இப்ப எங்கள்கிட்ட இருக்கிற குர்ஆன் தானே கமாஃபி லவ்ஹில் மஹ்ஃபூஸ், பயமில்லாம சொல்லலாம். லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல எப்படி இருக்குதோ அது மாதிரி, லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி. எப்படின்னு சொன்னா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுந்தக்குள்ள பார்த்து கொள்வாங்க. என்ன சரி வஹி ஹாதிராக இருக்கும் நிலைமையில நாங்க பார்க்கிறோம். சில பொதுவாக அரபு எழுதுற மாதிரி எழுதப்பட்டு இல்ல, குர்ஆனுக்குன்னு சொல்லி அதுக்குன்னு சொல்லி அது ஒரு படிப்பு இருக்குது. குர்ஆன் எழுதுறது எல்லாருக்கும் எழுத இயலாது. இப்ப நாங்க எழுதுற மாதிரி இல்ல, குர்ஆனுக்குன்னு சொல்லி அதுக்குன்னு சொல்லி ஒரு ஹத் இருக்குது, அதுக்குன்னு சொல்லி ஒரு எழுத்து இருக்குது, முறை ஒன்று இருக்குது. அந்த முறையில தான் எழுதணும். உதாரணமாக நாங்க எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா சில இடங்கள்ல சில வாவு இப்படி கூடிக்கும். உதாரணமாக உலாயிக்க என்று சொல்லக்கூடிய அந்த வாவுல அந்த கலிமால ஊலாயிக்கன்னு வாவண்டு வந்திக்கும். அப்ப எங்களுக்கு யோசிக்கும் இந்த வாவை எடுத்து போட்டா பிழை விடாம ஓதுவாங்களே ஆக்கள். உலாயிக்கன்று அது அடையாளம் போட்டிக்கிறாங்க, அதை ஓதக்கூடாது என்று சொல்லி. ஆனா சில ஆக்கள் தெரியாதவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஊலாயிக்கன்னு ஓதுவாங்க அதை. அப்ப நாங்க யோசிப்போம், அடே இந்த வாவை எடுத்து போட்டா பிழை இல்லாம ஓதுவாங்க தானே, ஒரு எழுத்த கூட எடுக்க இயலாது. ஆனா அந்த டைம்ல எழுந்த போல அந்த வாவோட சேர்த்து தான் எழுந்திருக்கிறாங்க. சில இடங்கள்ல யா கூடுதலா இருக்கும், சில டைம்ல ஒரு அலிஃப் ஒன்று கூட எழுதப்பட்டிருக்கும். கூட இல்லாது அது அந்த டைம்ல அல்லாஹ் அதோட ஹிக்மத் என்னன்னு அல்லாஹ் தான் அறிவான். அப்படித்தான் அந்த குர்ஆனுக்குன்னு சொல்லி அதுக்குன்னு சொல்லி ஒரு இல்ம் இருக்கி குர்ஆன் எழுதுறதுக்குன்னு சொல்லி. மக்தூபன் இதுவரையில் எங்களுக்கு சேர்ந்து நாங்க 1446 ஹிஜ்ரி, இவ்வளவு காலம் 1000 வருஷத்துக்கும் மேல இவ்வளவு காலம் எப்படி நாங்க நம்புறோம் இந்த குர்ஆனை? இந்த குர்ஆன் முத்தவாத்திராக வந்திருக்குது. முத்தவாத்திர் என்று சொன்னா அந்த காலத்துல உள்ள எல்லா சஹாபாக்களும் அந்த குர்ஆன்ல ஒன்றுபட்டாங்க. அதுக்கு பின்னால வந்தவங்க எல்லாரும் ஒன்றுபட்டாங்க. இப்ப நாங்க ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய அனைவரும் இப்ப இருக்கிற குர்ஆன் எல்லாரும் உண்டு, யாருக்கும் ஹிலாஃப் இல்ல, யாருக்கும் கருத்து வேற்றுமை இல்ல. இது இப்படி இல்ல, நாங்க எல்லாரும் ஒன்றுபட்டிக்கிறோம். இது இப்படித்தான் குர்ஆன் என்று சொல்லி அடுத்த ஜெனரேஷன் இப்படியே கொடுத்துட்டு போவோம். இது கியாமத் நாள் வரக்காட்டியும் தபகத்தன் பஅத தபகா ஜீலம் பஅத ஜீலின் இப்படியே அல்லாஹ் பாதுகாத்து கொண்டு வர இந்த எழுத்து வடிவம் நாங்க பார்க்கிறோம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல சஹாபாக்கள் எங்கெங்க எழுதி வச்சாங்கன்னு சொன்னா மர மட்டைகள்ல, மிருகங்களுடைய தோள்கள்ல இப்படித்தான் எழுதி வச்சிருந்தாங்க, மனசுல பாடமாக்கி வச்சிருந்தாங்க. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலத்துல கதிஸ்தஹர்ரல் ஹர்ப், நிறைய குர்ராக்கள் குர்ஆனை தெரிஞ்ச உலமாக்கள் வஃபாத்தானாங்க. போர்கள்ல வஃபாத்தானாங்க. சொன்னாங்க ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்துல கதிஸ்தஹர்ரல் ஹர்ப் யா அமீரல் முஃமினீன், என்ன செய்வோம்? இந்த குர்ஆனை நாங்க ஒன்று சேர்ப்போம். இவர் சொன்னாரு, ரசூலுல்லாஹ் செய்யாத வேலை நாங்க எப்படி செய்யறது? எப்படி ஒன்று சேர்க்கிறது? ரசூலுல்லாஹ் ஒன்று சேர்க்கலே. அவங்க சொல்லிக்கொண்டே இருந்தாங்க, இதை ஒன்று சேர்க்கத்தான் வேணும், ஏண்டா இது இல்லாம போய்த்திடக்கூடாது. நிறைய காரிமார்கள் வஃபாத்தா எல்லாம் மனப்பாடமாக்கி வச்சிருந்தாங்க, இது இல்லாம ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி. அந்த காலத்துல எந்த அளவுக்கு என்று சொன்னா ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கடைசில எக்ரி ஆனாங்க. ஓகே, செய்யத்தான் வேணும் இந்த வேலையை, ஒன்று சேர்ப்போம் இந்த குர்ஆனை. யாரை வச்சு ஒன்று சேர்க்கிறது? நம்பிக்கையான ஒருத்தர் வேணும்.
எந்த ஆயத்தையும் மாத்தாம எந்த வசனத்தையும் மாத்தாம இருக்கிறத போல எழுந்தோணும். என்ன செய்வோம்? சொன்னாங்க இதுக்கு தகுதி வந்து ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்க யார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல வஹி எழுதினவர். இவர் தான் சரி. கூப்பிட்டு சொன்னாங்க, ஏ ஸைத் இப்னு சாபித்தே, குர்ஆனை ஒன்று சேர்க்க போறோம். குர்ஆன் ஒன்று சேர்க்க போறீங்களா? அத்தஃஅலு மா லம் தஃஅல் ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு வேலையை நீங்க செய்ய போறீங்களா? இல்ல, நான் கட்டாயம் ஒன்று செய்து தான் ஆகணும். குர்ஆக்கள் வஃபாத் ஆகுறாங்க, இது நான் குர்ஆன் ஒன்று சேர்க்கணும். அவர் சொன்னாரு, நீங்க ஒரு மலையை எடுத்து இன்னொரு இடத்துக்கு நீங்க நகர்த்த சொன்னாலும் அது எனக்கு லேசா இருந்திருக்கும். குர்ஆன் ஒன்று சேர்க்கிறதுன்றது பெரிய விஷயமே இல்ல. நீங்க தான் தகுதி, உங்களுக்கு ஏலும். வஅன்த ரஜுலுன் ஆகில் சொன்னாங்க, நீங்க ஒரு புத்திசாலி, நீங்க ஒரு வாலிபர், நீங்க அமீன், நீங்க ஒரு நம்பிக்கையான ஒருத்தர். ரசூலுல்லாஹ் அவங்களே தான் கூப்பிடுவாங்க வஹி எழுதுறதுக்கு. நீங்க ஒரு நம்பிக்கையான ஒரு மனுஷன், நீங்க தான் தகுதின்னு சொல்லி அவங்கள போட்டாங்க. யார? ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க குர்ஆனை தொகுத்தாங்க. அவங்க வந்து ஒவ்வொருத்தட்டால எடுத்து 2 ஷாஹிதுகளோட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முன்னுக்கு எழுந்தினதா இருக்கணும். அது அவங்களோட முன்னுக்கு எழுந்தினதா இருக்கணும். இதை எடுத்துக்கொண்டு போயிட்டு வேற பார்த்து எழுந்தினது இல்ல. ரசூலுல்லாஹ்ட முன்னுக்கு எழுந்தினண்டு அது ஒருத்தர் வந்து சொல்லி சரி வராது. 2 பேர் வந்து சொல்லணும். இப்படி சாட்சிகளோட தான் இந்த குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு. அதுக்கு பின்னால குர்ஆன் அப்படி அதை பார்த்து நிறைய பேர் ஓதினாங்க, அதை பார்த்து நிறைய பேர் நுஸ்காக்கள் எடுத்தாங்க. இப்படி காலம் போகுது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலத்துல ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரோட காலத்துல வந்து ஆர்மீனியா ஆதர்பீஜான் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரை பிடிக்கிறதுக்காக வேண்டி ஈராக்ல இருந்தும் ஷாம்ல இருந்தும் 2 படையினர்களை ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல அந்த ஊரை பிடிக்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பங்கள்ல வந்து கூடாரங்களை அடிச்சு அந்த சஹாபாக்கள் அந்த அப்படி தங்கி நிற்கிறாங்க. ஒரு கூடாரத்துல இருந்து ஒருத்தர் ஓதுறாரு, வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில் பைத் என்று ஓதுறாரு. குர்ஆன்ல எங்களுக்கு தெரியும், சூரத்துல் பக்ரால வருது வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ் வருது. இந்த வசனத்தை மாத்தி ஒருத்தர் வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில் பைத் என்று ஓதுறார். உம்ராவை வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யணும். என்ன இது வந்து வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத, உம்ராவையும் ஹஜ்ஜையும் வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில் பைத், வீட்டுக்காக வேண்டி நிறைவேற்றுங்க. அதாவது லில் பைத், பைத் என்று சொன்னா பைத்துல்லாஹ். அந்த வசனத்தை மாத்தி ஓதினார். அப்ப அடுத்த கூடாரத்தில் உள்ள ஒருவர் சொன்னாரு, நீங்க ஓதினது பிழ, மாத்தி ஓதுங்க. வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ் லா நக்ரா வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில் பைத் ஹதா خطأ, பிழன்னு சொன்னார். சொன்னார் இல்ல இதுதான் சரி, வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில் பைத் தான் சரி. இவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆகிட்டு, இந்த வாக்குவாதம் ஒரு சண்டையா போயிடுச்சு. சண்டை அடிச்சு கொண்டாங்க எல்லாம். இல்ல இதுதான் சரி. அங்கனைக்கு ஒரு சஹாபி இருந்தார், ஹுதைஃபத்துல் யமானி. இவர் என்ன செஞ்சார் என்று சொன்னா, உடனே போனார் மதீனா. பெய்து ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திச்சு சொன்னாங்க, யா அமீரல் முஃமினீன் அத்ரிக் ஹாதிஹில் உம்ம قبل ان يختلفوا باختلاف اليهود والنصارى. சொன்னாங்க, இப்படி ஒரு பிரச்சனை நடந்து இந்த குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கு இப்படி சண்டை பிடிச்சு கொள்ற அளவுக்கு நாங்கெல்லாம் ஹயாத்தோட இக்கோல இப்படி நடக்குது என்று சொன்னா, இதுக்கு என்ன சரி செய்யுங்களே. அப்படியா சொன்னாங்க, இந்த உம்மத்துக்கு என்ன சரி ஒரு வேலை செய்யணும் நீங்க. அத்ரிக் ஹாதிஹில் உம்ம قبل ان يختلفوا باختلاف اليهود والنصارى, யஹூதிகளும் நசாராக்களும் கருத்து வேற்றுமை பட்டதை போன்று அவங்களோட வேதங்கள்ல கருத்து வேற்றுமை எங்களுக்கு தெரியும். அந்த வேதங்கள்ல எல்லாம் நிறைய கருத்து வேற்றுமைகள், மக்களுடைய விஷயங்கள் அதுல எத்தனையோ மாத்தப்பட்டு எப்படியோ எங்களுக்கு தெரியும் அந்த விஷயங்கள். அதே போல குர்ஆன் அப்படி ஆவிரக்கூடாது, ஏதாவது ஒரு விஷயம் செய்யுங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட காலத்துல அந்த தொகுத்த முஸ்ஹஃபே பக்ரியா, அதுக்கு அந்த முஸ்ஹஃப்க்கு என்ன பேர் சொல்லுவோம், முஸ்ஹஃபே பக்ரியா, முஸ்ஹஃபே சித்தீகியான்னு சொல்லுவாங்க. அதாவது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலத்துல தொகுத்த அந்த குர்ஆன். அந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்கண்டா, அந்த முஸ்ஹஃப
மௌத்தா போக்கல வந்து அவங்களுடைய மகளான ஹப்ஸா பின்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போனார். இப்ப யார்ட்ட அந்த குர்ஆன் இருக்குது? அலா யதில் அமீனா, நல்ல நம்பிக்கையான ஒரு பெண்மணி. எங்களுக்கு தெரியும் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவி. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மகள். ஐ சுட்டி ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்கல அந்த முஸ்ஹஃபை. அவங்களோட ஆட்சி காலத்துல அவங்க கேட்கல. ஏன்னா யார்ட கையில இருக்குது? ஒரு நல்ல நம்பிக்கையான ஒரு பெண்ண கையில இருக்கிற சொல்லி அப்படி விட்டுட்டாங்க. இப்ப ஆள் அனுப்பினாங்க. ஆள் அனுப்பி சொன்னாங்க அந்த முஸ்ஹஃபை தாங்க. அந்த முஸ்ஹஃபை எடுத்தாங்க. அதை எடுத்து அந்த அந்த முஸ்ஹஃபை அந்த ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட காலத்துல தொகுக்கப்பட்ட அந்த முஸ்ஹஃப் அப்படியே எடுத்து ஹஜ்ரத் ஸெய்த் இப்னு சாபித்தை மறுவா கூப்பிட்டாங்க. சொன்னாங்க, நீங்க ரசூலுல்லாஹ் காலத்திலையும் வஹி எழுதினீங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்திலேயே நீங்க இந்த குர்ஆனை ஒன்று சேர்த்தீங்க. இந்த குர்ஆன் இப்ப பல பிரதிகளா எடுக்கணும். நீங்க அவங்களுக்கு கீழால ஒரு லஜ்னா ஒன்று போட்டாங்க, ஒரு கமிட்டி ஒன்று போட்டாங்க. குர்ஆனை எழுதக்கூடியவர்கள் ஒரு கமிட்டி ஒன்று போட்டாங்க. அந்த கமிட்டிக்கு கீழால இவங்களை தலைவராக போட்டு அந்த கமிட்டியை நீங்க கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்களோட தலைமையில முஸ்ஹஃப்கள் எழுதப்பட்டுச்சு. அந்த காலத்து கைகளால ஜில்துல் கசால் மான் தோள்கள்ல எழுதப்பட்டுச்சு. எழுந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு அம்சார்களுக்கு அனுப்பி விட்டாங்க, ஒவ்வொரு நாட்டுக்கு அனுப்பி. பஹ்ரைன், ஷாம், ஈராக், இப்படி நிறைய ஊர்களுக்கு மஅகாரிஇன் யுக்ரிஉன் நாஸ், மஅகாரிஇன் யுக்ரிஉன் நாஸ். சும்மா முஸ்ஹஃப் அனுப்பல, ஒவ்வொரு காரிமார்களை போட்டு தான் அனுப்பினாங்க. அந்த முஸ்ஹஃபையும் காரியையும் சேர்த்து தான் அனுப்பினாங்க. சொன்னாங்க, இந்த முஸ்ஹஃப்ல இருக்கிற மாதிரி உங்களோட கையில் உள்ளது இருந்தா வச்சுக்கோங்க. உங்களோட இந்த முஸ்ஹஃப் மாதிரி நாங்க தொகுத்த இந்த முஸ்ஹஃப் மாதிரி உங்களோட குர்ஆன் மாதிரி உங்களோட கையில இல்ல, வேற வித்தியாசமா இருக்குன்னு சொன்னா 10 வச்சு போட்டுருங்க. 10 வச்சே போட்டாங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்களுக்கு அனுப்பி வச்சாங்க. அவங்க செஞ்ச சேவை சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு அந்த குர்ஆன் வந்து சேர்ந்திக்கிறேங்கடா. ஒவ்வொரு அம்சார்களுக்கு அனுப்பி விட்டு மாஷா அல்லாஹ் இன்றைக்கு எங்கட கையில குர்ஆன் வந்து சேர்ந்திருக்குது. அவங்களோட தியாகம், அவங்களோட அர்ப்பணிப்பு. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை மந்தூக், இப்ப நான் சொன்னது வந்து மக்தூபன், எழுத்து வடிவத்துல பாதுகாக்கப்பட்டிருக்கு. இதுவரையில அந்த வடிவம் பாதுகாக்கப்பட்டிருக்கு நான் முதல் சொன்ன மாதிரி. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய உச்சரிப்பையும் இதுவரையில எல்லாம் பாதுகாத்து கொள்வாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் குர்ஆன் எப்படி ஓதினாங்களோ அதே மாதிரி அதே இதுல ஓதக்கூடிய ஒரு ஜெனரேஷன், அதுக்கு சொல்லுவாங்க நக்லுல் அஸ்வாத், அதாவது நக்லுஸ் ஸௌத். அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களை பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னாங்க, இவங்கள்ட்ட போயிட்டு குர்ஆனை படிச்சுக்கோங்க. இவங்க யாருண்டா எல்லா சஹாபாக்களை பார்த்து சொல்லல, சில குறிப்பிட்ட சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இவங்கள்ட்ட இருந்து குர்ஆன் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 9 சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. ஹதீஸ்கள்ல வருது, அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க, இவர்கிட்ட இருந்து குர்ஆன் எடுத்துக்கோங்க. ஏன்னா குர்ஆன் என்றது எல்லாத்துக்கிட்டையும் எடுக்கல. குர்ஆனுக்குன்னு சொல்லி அந்த குர்ஆனுடைய உச்சரிப்புகள் அது வந்து கியாமத் நாள் வரக்காட்டியும் பேணப்படும். ரசூலுல்லாஹ் சில சஹாபாக்களை பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னாங்க, இவங்கள்ட்ட தான் அந்த சவுண்ட் இருக்குது, இவங்க தான் சரியா ஓதுறாங்க. அதாவது நான் ஓதுற மாதிரி ஓதுறாங்க. எப்படி ஓதணும்? அல்லாஹ் ஜிப்ரீல், யாரு ஜிப்ரீலுக்கு குர்ஆனை கொடுத்தது? அல்லாஹ். ஜிப்ரீல் யாருக்கு குர்ஆனை கொடுத்தாங்க? ஹதரத்தே முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த விதத்துல ஓதக்கூடிய அந்த சஹாபாக்களை நபி அவங்க சொன்னாங்க ஹதீஸ்ல, குதில் குர்ஆன மின் 40. இப்படி நிறைய ஹதீஸ்கள் வருது. இப்படி கிட்டத்தட்ட 9 சஹாபாக்களை பார்த்து நபி அவங்க சொன்னாங்க, இவங்கள்ட்ட இருந்து நீங்க குர்ஆனை எடுத்துக்கோங்க. இவங்க யாருன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் ஓதின மாதிரி ஓதக்கூடியவர். இந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கண்டா அவங்களுக்கு பின்னால வந்த தாபிஈன்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. யாரு ரசூலுல்லாஹ் ஓதின மாதிரி ஓதினாங்களோ அவங்களுக்கு அந்த அனுமதியை கொடுத்தாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு அனுமதி கொடுத்தாங்களோ அது மாதிரி தாபிஈன்களுக்கு கொடுத்தாங்க. எல்லா தாபிஈன்களுக்கும் இல்லை, குறிப்பிட்ட தாபிஈன்கள். யார் அந்த தாபிஈன்கள்? ஒரு பிழை இல்லாம முழு குர்ஆனையும் பாடம் கொடுத்திக்கணும். அவங்க அந்த உச்சரிப்போட பாடம் கொடுத்திக்கணும். அந்த உச்சரிப்பில் பிழை வந்துச்சுன்னா அது கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு சொல்லுவாங்க அரபியில இஜாசா என்று சொல்லுவாங்க. இஜாசா, அனுமதி.
அப்ப அந்த தாபிஈ என்ன செஞ்சாருண்டா அவருக்கு பின்னால வந்த தபஅ தாபிஈக்கு அந்த இத சொல்லி கொடுத்தார். இப்படித்தான் ஓதணும், மொழிச்சல்கள், அந்த தத்ரீபாத்துகள், அந்த ட்ரெயினிங். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸ்கள்ல வருது, ஹத்தா அகர்ரஹும் அலை, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்க்கு முன்னால ரசூலுல்லா வந்து ஓதி காட்டுவாங்க, சஹாபாக்கள் அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு ரிப்பீட் பண்ணுவாங்கண்டா ஹத்தா அகர்ரஹும் அலை, அந்த சஹாபாக்களை இக்ரார் பண்ணுவாரே, இப்படி இல்ல, இப்படி நாங்க சொல்லுவோமே ஓதக்கல உஸ்தாத் திருத்துவாரே, இல்ல இப்படி இல்ல, இப்படி இப்படி, இந்த சாத இப்படி தஃப்கீமா சொல்லுங்க, பாவ தஃப்கீமா சொல்லுங்க, இது இப்படி ஓதுங்க, இது வல்லினமா ஓதுங்க, இதை மெல்லினமா ஓதுங்க. இப்படி நபி அவங்க வந்து இந்த தத்ரீபா கொடுப்பாங்க. இன்றைக்கு உஸ்தாத்மார்கள் நாங்க பாக்குறோம் மதரசாக்கள்ல இந்த பயிற்சியை கொடுக்குறாங்க. அதே போல நாங்க ஒரு உஸ்தாது கிட்ட போனோம்னா நாங்க ஓதி காட்டும் பொழுது அந்த உஸ்தாத் அந்த ஆலிம் அந்த அந்த ஹசரத் என்ன செய்யறாருன்றா எங்களுக்கு திருத்தி தாரார். இந்த திருத்தி தாரது நாங்க திருத்தி ஓதுறதுன்றது வந்து அமெரிக்கால இருந்தோ ஆஸ்திரேலியால இருந்தோ வந்தது அல்ல. இது வந்து நுபுவத்துடைய மண்ணில இருந்து வந்த தத்ரீப். இது நபியாவோட காலத்துல இருந்த தத்ரீப். இது அந்த காலத்துல சஹாபாக்களுக்கு செய்யப்பட்டுச்சு. அதே போல சஹாபாக்கள் அவங்களுக்கு பின்னால வந்த ஜெனரேஷன் தாபிஈன்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க. யாரு ரசூலுல்லாஹ் ஓதின மாதிரி ஓதினாங்களோ அவங்களுக்கு இந்த அனுமதியை கொடுத்தாங்க, இந்த இஜாசாவை கொடுத்தாங்க. தபஅ தாபிஈன்களுடைய காலத்துல வந்தவங்க வந்து இவங்க வந்து அந்த காலத்துல தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நல்ல நுணுக்கமாக கேளுங்க இன்ஷா அல்லாஹ். தபஅ தாபிஈன்களுடைய காலத்துல தான் இந்த குர்ஆனுடைய கிராஆத்துகள் எல்லாம் உருவாகிச்சு. கிராஆத்துகள் உருவாகினதில்ல, உருவாகிச்சுன்னு நான் என்ன ஏன் சொல்றேன்னா, அதாவது அந்த காலத்துல உலமாக்கள் அதுக்கெண்டே ஒதுக்கினாங்க அவங்களோட கால நேரங்களை. இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல இருந்து இதுவரையில 10 கிராத்துகள் இருக்குது. முத்தவாத்திரான, நான் சொல்றேன் முத்தவாத்திரன்னு சொன்னா ஒருத்தர் 2 பேர் அறிவிச்சது இல்ல, பெரிய ஒரு கூட்டமே அறிவிச்சு அந்த காலத்துல இருந்து அப்படி 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 வந்து இதுவரையில 10 கிராத்துகள் இருக்குது, 10 விதங்கள் இருக்குது, 20 ரிவாயத், 20 ரிவாயத் இருக்குது, 10 கிராத் இருக்குது. இப்ப நாங்க எங்கட நாட்டுல ஓதக்கூடிய அந்த 20ல ஒன்றைத்தான் நாங்க ஓதுறோம். இன்னும் 20 இருக்குது, இன்னும் 20 இருக்குது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இருந்து இப்படி. அப்ப தாபிஈன்களுடைய தபஅ தாபிஈன்களுடைய காலத்துல என்ன செஞ்சாங்கண்டா இதுக்கண்டே உலமாக்கள் இறங்கி அதை படிச்சு கொடுத்தாங்க, ஓதினாங்க. இப்ப அந்த விதத்துக்கு அந்த இமாமுடைய பேரை சொல்லி கூப்பிட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த விதத்துக்கு இப்ப நாங்க பாக்குறோம் வந்து இந்த தமிழ் பாஷை, நாங்க பேசுற தமிழ் பாஷை பேசுறோம், அதுல வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, அப்படித்தானே? ஈஸ்டர்ன் உள்ளாக்கள் ஒரு மாதிரி பேசுவாங்க, கொழும்புல உள்ளாக்கள் ஒரு மாதிரி பேசுவாங்க, ஏன்னா சதன் உள்ளாக்கள் ஒரு மாதிரி இப்படி எங்களுக்கு உள்ளாலே சில தமிழ்லயே சில வித்தியாசங்கள் இருக்கு. அது மாதிரி அந்த காலத்துல வந்து அரபிகளுக்கு மத்தியில சில வித்தியாசங்கள் இருந்துச்சு. அதாவது ஒவ்வொரு கௌம், ஒவ்வொரு ட்ரைப்ஸ் நாங்க சொல்லுவோம், ஒவ்வொரு கௌம், ஒவ்வொரு கூட்டம் வந்து அவங்களோட அரபு கொஞ்சம் வித்தியாசம், இவங்களோட அரபு கொஞ்சம் வித்தியாசம், அவங்களோட அரபு கொஞ்சம் வித்தியாசம், இப்படி வித்தியாசமான அரபு. ஒருத்தர் சொல்லுவாரு மூசா, அவர் அந்த மூசால உள்ள அலிஃபா வந்து அவர் மூசான்னு சொல்லுவாரு. இந்த ட்ரைப்ல உள்ளவர் வந்து மூசான்னு சொல்ல மாட்டாரு, மூசே என்று சொல்லுவார். சே பே ரே அவங்க வந்து அப்படித்தான் சொல்லுவாங்க. இன்னொரு கூட்டம் சொல்லுவாங்க உயூன், உயூன் என்ற வசனத்தை இன்னொரு கூட்டம் சொல்லுவாங்க இயூன். உயூன் என்று சொன்னால் அதாவது ஊத்துக்கு சொல்றது, அந்த ஊத்துக்கு அந்த ஊத்து வருமே தண்ணி ஊத்து, அதுக்கு சொல்லுவாங்க உயூன். இப்ப ஊத்துக்கள் உயூன், ஐன் ஜம் உயூன். சிலாக்கள் என்ன செய்வாங்கண்டா, சில ட்ரைப்ஸ் என்ன செய்வாங்கண்டா அந்த உயூன் என்ற வேர்டை வந்து இயூன் என்று யூஸ் பண்ணுவாங்க. இயூன் இயூன் உயூன் யூஸ் பண்ணா இயூன் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப 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 குர்ஆன் வருது, குர்ஆன் வந்து எப்படி ஓதுறது? அப்ப இயூன் ஓதுறதா உயூன் ஓதுறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு ட்ரைபுக்கு ஏத்த மாதிரி அவங்க சொன்னாங்க, நீங்க ஓதுங்க, வழிகாட்டினாங்க. இப்ப அப்படி வந்தது தான் இந்த 20 ரிவாயத், 10 கிராத். தபஅ தாபிஈன்களுடைய காலத்துல தான் இதுக்குன்னு சொல்லி உலமாக்கள் அதுக்குண்டு கிதாபுகள் எழுதி இந்த குர்ஆன் கிராத்துகள், அந்த காலத்துல இருந்து வரக்கூடிய இந்த கிராத்துகளை பாதுகாக்கணும்னு சொல்லி பாதுகாத்த இமாம்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 10 இமாம்கள் இருக்கிறாங்க. 10 இமாம்கள். இவங்க எல்லாம் பெரிய பெரிய அல்லாஹ்வுடைய வலிமார்கள்,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் குர்ஆனுக்கு சும்மா ஆக்களை தேர்ந்தெடுப்பானா? இந்த குர்ஆனை இறக்கிறதுக்கு அந்த உள்ளத்துல ஆரம்பமாக இந்த குர்ஆனை கொடுக்கறதுக்கு தேர்ந்தெடுத்த ஒரு நபி தான் ஹதரத்தே முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆன்ல அதே வசனத்தை இந்த குர்ஆனுக்கும் பாவிக்கிறான். ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا. எங்கட அடியார்களின் இன்னும் சிலர்களை இந்த குர்ஆனுக்கு என்று சொல்லி நாங்க சூஸ் பண்றோம். இஸ்தஃபா என்று சொன்னா சூஸ் பண்றது, எடுக்கிறது. அல்லாஹ் அந்த புறக்கி எடுக்கிறத அந்த முழு எல்லாத்துக்கும் அந்த சான்ஸ் கொடுக்கறதில்ல. நாங்க பாக்குறோம் இன்றைக்கு குர்ஆனுக்கு என்று சொல்லி சிலர்கள் அல்லாஹ் அப்படியே வச்சிக்கிறான். எங்கட புள்ளையிலும் நாங்களும் குர்ஆனுக்குன்னு மாறணும், குர்ஆனுக்குன்னு சொல்லி. அப்ப அந்த தபா தாபியினுடைய காலத்துல தான் குர்ஆக்கள் உருவானாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு காரி சுப்ஹானல்லாஹ், நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் சொன்னேன், குர்ஆன் ஒரு முஅஜிஸா, அற்புதம். இந்த அற்புதத்தை நாங்க எங்களோட வாழ்க்கையில அனுபவிக்கணும். இந்த பெரியார்கள், இந்த தாபிஈன்கள், சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் இந்த குர்ஆனுடைய பரக்கத்தையும் இதனுடைய முஅஜிஸாக்கள் அற்புதத்தையும் அனுபவிச்சாங்க. அந்த 10 காரில் ஒருவர் தான் இமாமுனா காலூன் ரஹிமஹுல்லாஹ். இமாம் காலூன் ரஹிமஹுல்லாஹ் இவர் அந்த 10 காரியில முதன்மையான ஒருத்தர். எல்லா காரிமார்களையும் சொல்ல எனக்கு நேரம் போதாது, எல்லாத்தையும் சொல்ல ஆசையா தான் இருக்குது எனக்கு. அவ்வளோ அல்லாட பெரிய வலிமார்கள், அவங்களோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கராமாத்துகள் நாங்க சொல்லுவோமே, சில கராமாத்துகள் அல்லாஹ் வெளியாக்கினாங்க அவங்களோட வாழ்க்கையில. பி சபபில் குர்ஆன், குர்ஆன் காரணமாக. மஸ்ஜிது நபவியில 60 வருஷமாக இமாமத் செஞ்சு கொண்டு வராரு இமாமுனா காலூன் ரஹிமஹுல்லாஹ். அவர் ஒரு நாள் பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிக்கும் பொழுது யஃபூஹு மின் ஃபமிஹி ராயிஹத்துல் மிஸ்க், கஸ்தூரி வாசம் அடிக்க ஆரம்பிக்குது. அங்குள்ளவங்க மாணவர்கள்லாம் கேட்டாங்க, உஸ்தாத் அவர்களே நீங்க என்ன அத்தர் பூசினீங்க, இப்படி வாசம் ஆயிக்குது? அவங்க சொன்னாங்க, மா அமஸ்ஸு தீபா, நான் எந்த ஒரு அத்தரும் பூசல்ல. فإني رأيت النبي صلى الله عليه وسلم في المنام وهو قرأ فيه. நான் ரசூலுல்லாஹ்வை கனவிலே கண்டேன், அவர்கள் என்னுடைய நாவிலே வந்து குர்ஆனை ஓதிவிட்டு சென்றார்கள். அந்த நாள் தொடக்கம் நான் ஓதும் பொழுது வாசம் அடிக்குது என்ற வாயிலிருந்து. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த குர்ஆன் ஒரு முஅஜிஸா. குர்ஆனை ஓதினதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாயிலிருந்து வாசத்தை வெளியாக்கினார். அவருடைய ஒரு மாணவர் இருந்தார், அவருடைய ஒரு மாணவர் இமாமுனா காலூன் ரஹிமஹுல்லாஹ். இமாம் காலூன் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய மாணவர். கிதாபுகள் எழுதுறாங்க எந்த அளவுக்குண்டா 90 வயசு ஆவிருச்சு அவருக்கு. 90. எங்களுக்கு தெரியும் வயசுக்கு போ கண் பார்வை குறையும், காது கேட்காது. இப்ப இவருக்கு 90 வயசு ஆவிருச்சு, காது கேட்குது இல்ல. கிதாபுகள் எழுதுறாங்க எந்த அளவுக்கு காது கேட்காது என்று சொன்னால், ஹத்தல் பூக், ஒரு ட்ரம்பட்டை கொண்டு ஒரு ஊதான் குரலை கொண்டு அவரோட காதுல வச்சு ஊதினாலும் அவர் காது கேட்காது, அந்த அளவுக்கு காது செவிடு. ஆனா யாராவது ஒருவர் அவருக்கு முன்னால குர்ஆனை ஓத ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா அவருடைய பிழையெல்லாம் அவர் திருத்தி கொடுப்பாரு. இது நீங்க பிழையா ஓதுறீங்க, இது இப்படித்தான் ஓதணும், இது இப்படித்தான், காது கேட்கும். இது வந்து முஅஜிஸத்துல் குர்ஆன். குர்ஆனை கேட்டு 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 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஅஜிஸாக்களை வெளியாக்கி. இப்படி ஒவ்வொரு இமாம்களை பத்தி எங்களுக்கு சொல்லலாம். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்களை தந்திக்கிறான், நிறைய வாய்ப்புகள் அல்லாஹ் தந்திக்கிறான். சம்பவங்களை கேட்கறது மட்டும் இல்ல, இப்படியாப்பட்ட உலமாக்கள், இப்படியாப்பட்ட காரிமார்கள் எந்த ஜெனரேஷன்லயும் வரணும் நியத்துவீங்க. எங்கட ஜெனரேஷன்லயும் வரணும் இப்படியாப்பட்ட அல்லாஹ்ட வலிமார்கள். அல்லாஹ்ட வலிமார்கள் குர்ஆனை ஓதி பயான் செய்யக்கூடியவர்கள், நல்ல உலமாக்கள், தீனுள்ளவர்கள் உருவாகணும்னு சொல்லி நல்ல நீயத்துல குர்ஆனுக்கு நாங்களும் அதுக்கு ஒரு முயற்சி வைக்கும். நீயத்தை வச்சது மட்டும் போதாது, அதுக்காகவே இந்த முயற்சி செய்யும். இன்னைக்கு பார்க்குறோம் சில ஊர்கள்ல மாஷா அல்லாஹ், இப்ப நீங்க கேள்விப்பட்டு மீப்பீங்களோ தெரியாது, எனக்கு தெரிஞ்ச வகையில நான் சொல்றேன், நிறைய 7 வயசுல எல்லாம் குர்ஆனை மனப்பாடம் வைக்கிறாங்க. நாங்க ஒரு காலத்துல இந்தியா பாகிஸ்தான் அந்த பகுதியில பார்த்தோம்னு சொன்னா அந்த முசாபகா அந்த காம்படிஷனுக்கெல்லாம் வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான்ல இருந்து சின்ன பிள்ளைகள் வருவாங்க, 7 வயசு 8 வயசு 9 வயசு 6 வயசு, குர்ஆனை பாடமாக்கி. குர்ஆன் நல்ல பாடம் மாஷா அல்லாஹ். கிட்டத்துல கேள்விப்பட்டோம் சில இடங்கள்ல மாஷா அல்லாஹ் கொழும்பு பிரதேசங்கள்லயும் அந்த 7 வயசுல பிள்ளையில ஹாஃபிஸ் ஆக்கிக்கிறாங்க. அப்படி நீயத்து வைப்போம், குர்ஆன்ட சூழலை கொடுப்போம் நாங்க, அழகான சூழல், குர்ஆன்ட சூழலை கொடுப்போம், ஈமானிய சூழலை கொடுப்போம். மாஷா அல்லாஹ் அவர்களை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய பேர் அல்லாஹ் உருவாக்குவான். அந்த பரக்கத் நீங்க குர்ஆன்ல நீங்க வந்து கபூர்ல இருப்பீங்க, உங்களுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். நஷ்டம் இல்லாத வியாபாரம் குர்ஆன்ல கையில எடுப்போம் இன்ஷா அல்லாஹ்.
குர்ஆனை பத்தி பேசுறது மட்டும் இல்லை, அந்த சிறப்புகளை கேட்கறது மட்டும் இல்லை, இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில் எடுத்து குர்ஆனுடையவர்களாக மாறி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்தை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கபூல் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். آمين. الحمد لله رب العالمين عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم آنس وحشتنا في قبورنا. اللهم ارحمنا بالقرآن العظيم. اللهم اجعلنا من أهل القرآن الذين هم أهلك وخاصتك. يا الله எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக. இதோ உன்னிடத்துல கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கட பிச்சலங்கள்ல நல்ல குர்ஆனை மனனமிட்ட உலமாக்களை ஹாஃபிஸ்மார்களை உருவாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால குர்ஆனை பாடமாக்கி முடிப்பதற்கு எங்களுக்கும் தௌஃபீக நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் குர்ஆனுடைய சிறப்புகளை கேட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அத பிரகாரம் அமல் செய்ய எங்களுக்கு தௌஃபீகை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எத்தனையோ பிரச்சனைகளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வாயாக யா அல்லாஹ். எங்களோட பிரச்சனைகளை நீக்கி தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் நபி அவர்கள் பிறந்த மாசத்திலே இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அருள் கொடையான சய்யிதுல் அம்பியா யா அல்லாஹ் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராகிய எங்களுடைய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாசத்திலே இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களோட பிரச்சனைகளை நீக்கி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களோட குடும்பங்கள்ல யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்களுடைய நோய்களை சுகப்படுத்திடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்கள் நோய்களை சுகப்படுத்திடுவாயாக யா அல்லாஹ். அவருடைய பிரச்சனைகளை நீக்கி கொடுப்பாயாக யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்கள் எத்தனையோ பேர் கபரிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை நல்லா ஆளாக்குறதுக்கு எங்களுக்கு நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இன்னைக்கு கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவங்களோட கபரை விசாலமாக்கிறியா அல்லாஹ், சொர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கிறியாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கும் ஒரு மவுத் இருக்குது யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த மவுத்துடைய சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு மவுத்த சக்கராத்தை யா அல்லாஹ் லேசாக்கி தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் முஃமின்களாக வஃபாத்தாக்குவாயாக யா அல்லாஹ். அந்த கலிமாவை மொழிந்தவர்களாக மரணிக்க செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த கலிமாவை மொழிந்தவர்களாக மரணிக்க செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் யாரெல்லாம் இஸ்லாத்தை விட்டு விலகி யா அல்லாஹ் வேற மதங்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், யா அல்லாஹ் இஸ்லாத்தை விளங்கப்படுத்துவாயாக யா அல்லாஹ். அவங்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக யா அல்லாஹ். கலிமா சொன்ன முஸ்லீம்களாக அவன் எல்லாரும் மாறிவிடோடும் யா அல்லாஹ். அமல் செய்யக்கூடியவர்களாக மாறிவிடணும் யா அல்லாஹ். நல்லடியார்களாக மாறிவிடோடும் யா அல்லாஹ். நிறைய மதரசாக்கள் யா அல்லாஹ் தீனுடைய சூழல்களை உருவாக்கிறியா அல்லாஹ். எங்க நாட்டுல தீனுடைய சூழல்களை உருவாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் கண்ணியமா யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். எங்களோட பெற்றோர் உற்றார்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் வரக்கூடிய இந்த எலெக்ஷன்ல யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுக்கு சாதகமான ஆக்களை யா அல்லாஹ் அமைச்சிருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் யாரு தகுதி என்று நீயே அறிந்தவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சார்பானவர்களை அமைச்சிருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் பிரச்சனை இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை உருவாக்கிடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்களோட பிள்ளைகளுக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய அமைப்பில் உள்ள ஒரு ஜனாதிபதியை யா அல்லாஹ் எங்களுக்கு உருவாக்கி தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் வீணான விஷயங்களை நாங்க பேசி யா அல்லாஹ் எங்களோட ஈமான இலக்க நாங்க விருப்பம் இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஷைத்தான் எங்களை பேச வைத்துக் கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் அதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, எங்களுக்கு நல்ல ஒரு ஜனாதிபதியை தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாட்டில் உள்ள அனைவருக்கும் சரிசமமாக அழகான முறையில் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட மதரசாக்களுக்கும் தீனுடைய சூழல்களுக்கும் எந்த பாதிப்பும் வராம யா அல்லாஹ் பாதுகாத்துருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் மதரசாக்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் மதாரிசுகளை பாதுகாத்துறியா அல்லாஹ். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்தாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் தகுந்த தண்டனைகளை நீ யா அல்லாஹ் துனியாலே கொடுத்திருக்கிறாய் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ் நீயோ தகுதியா, நீயோ யா அல்லாஹ் உயர்ந்தவன் யா அல்லாஹ். நீ ஜப்பாராக யா அல்லாஹ், நீ சத்தாராக யா அல்லாஹ், நீ ராசிக்காக இருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட கஷ்டங்களை நீக்கி எல்லா பிரச்சனைகளுக்கும் யா அல்லாஹ் முற்றுப்புள்ளி
முற்றுப்புள்ளி வைத்திருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எத்தனையோ குமரிகள் யா அல்லாஹ் இன்றைக்கு தகுதியான ஜோடிகள் இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவங்களுக்கு தகுந்த ஜோடிகளை அமைத்து கொடுப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த சிறிய துவானை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வஸல்லல்லாஹு தஆலா அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். وسلام على المرسلين والحمد لله رب العالمين.